ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை கேட்போம். சங்கீதம் 34:11 இப்படி சொல்லுகிறது: பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். புரியும்படியாய் இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அழகாக ஆண்டவர் அறைகூவலோடு அழைக்கிறார். பிள்ளைகளே அப்படின்னு அவர் அழைக்கிறார். வந்து எனக்கு செவி கொடுங்கள். நான் சொல்ற வார்த்தையை கவனிங்க. நான் என்ன சொல்ல போறேன் அப்படிங்கிறத நீங்க உற்று நோக்குங்க. சில நேரத்தில் பிரசங்கத்தில் பிள்ளைகள் கச்சான்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பிரசங்கர் சொல்லுவார், பிள்ளைகளா அமைதியாரே, நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியவர்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் கவனிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வந்து நான் சொல்றத கேளுங்க, எனக்கு செவி கொடுங்க. அவர் என்ன சொல்ல வாராம், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நிறைய டியூஷன் வைக்கிறோம். விடுமுறை நாட்களில் கூட பிள்ளைகள் எதையாவது கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வகையான காரியங்களை நம்ம செய்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோமா? ஒரு நாள் ஒரு சின்ன பிள்ளை ஆலயத்தில் கொஞ்சம் சத்தமாக அழுது விட்டது. பிரசங்கம் பண்ணக்கூடிய போதகருக்கு அது கொஞ்சம் டிஸ்டர்ப். உடனே அவர் பிரசங்கத்தை, ஏம்மா அந்த குழந்தையை தூக்கிட்டு கொஞ்சம் வெளியே போங்கம்மா என்று அன்பாகத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். ஆலயம் முடிந்த உடனே அந்த குழந்தையின் பெற்றோர், எப்படி நீங்க என் குழந்தைய சொல்றது, எப்படி சொல்றது, என் குழந்தைய சொல்வதற்கு உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தது யார்? அப்போ நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது வீரில் அழும்போதே தானாகவே எழுப்பிட்டு கொண்டு போயிடுவாங்க. தன்னுடைய பிள்ளைகளை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துடுவாங்க. அப்போ நம்முடைய பிள்ளைகளை நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே வளர்ப்பதற்கு நாம் முயற்சி பண்ணணும் அப்படின்னு இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, உமக்கு பயப்படக்கூடிய பயத்திலே எங்கள் பிள்ளைகள் வளர நீர் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.